வணக்கம் நண்பர்களே. எனிடெஸ்க் கனெக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் எனிடெஸ்க் உங்கள் சைடில் நெட்வொர்க் இஷ்யூ இல்லை பேக்கெண்டில் ஏதாவது ஒரு எரர்னால மேபி கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதாவது உங்கள் சிஸ்டத்தை என்னால் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வியூவர். இந்த அல்ட்ரா வியூவர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோவில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ULTRA அல்ட்ரா ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வியூவர் டைப் பண்ணும்போதே கீழே உங்களுக்கு சஜஷன் காட்டும் நிறையா டைப் பண்ணும்போதே. ஸோ இதில் அல்ட்ரா வியூவர் டவுன்லோட் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் கீழெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல. ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஃப்ரீ ரிமோட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் அல்ட்ரா வியூவர்னு இருக்குது பாருங்கள். அது மேலே வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் EXEன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன். மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஃபைல் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே இப்படி டவுன்லோட் கொடுக்குற ஃபைலை நீங்கள் மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு செட்டப் டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆனதும் இந்த ஃபோல்டர் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதும் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குன்றதை காமிக்கும். அது மேலே வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியானது தான். எனிடெஸ்க் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த அல்ட்ரா வியூவரும். எனிடெஸ்க்கை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ எனிடெஸ்க் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். மொபைல் நெட்டு சம்டைம்ஸ் சில பேர் BSNL அந்த மாதிரி நெட்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனாலேயும் ஸ்லோவாக இருக்கும். பட் இந்த அல்ட்ரா வியூவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நெட்வொர்க்லேயும் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதில் வரும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எனிடெஸ்க்கு பதிலாக இனிமேட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் ஆனதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் தான். இன்ஸ்டால் ஆனதும் உங்கள் சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி பாஸ்வேர்டு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி அண்டு பாஸ்வேர்டு வரும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வரும். ஸோ இந்த ஐடி பாஸ்வேர்டை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும், நான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe my channel. Thank you.